கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பிற்பகுதி. அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பிரியமானவர்களே, சாலமன் ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருந்தான். அது என்ன வேலை? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது. கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாமல் கண்டிப்பாக இது நடக்காது. பலவிதமான உதவிகள் தேவை. உதவிகள் தேவைப்படும் பொழுது யாரை பார்ப்பது? மனுஷரை நோக்கி பார்க்காமல் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று தன் மகனாகிய சாலமனுக்கு தாவீது புத்திமதி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே தெரிந்து கொண்டு நாம் கர்த்தரையே ஆராதிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சொந்த அனுபவத்திலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய நன்மைகள் இவைகளை நாம் அனுபவிக்கிறோம். இதே கர்த்தர் தான் எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். மோசையோடு இருந்த கர்த்தர், தாவீதோடு இருந்த கர்த்தர், யோசுவாவோடு இருந்த கர்த்தர், தாவீதோடு கூட இருந்த கர்த்தர், சாலமனோடு கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு தாவீதை வழிநடத்தின மாதிரி கர்த்தர் உங்களையும் வழிநடத்துவார், உங்களையும் பலப்படுத்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். தைரியமாக இருங்க. கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. ஊமையான விக்கிரகங்களுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. மாய்மாலம் பண்ணக்கூடாது. கர்த்தர் தேவன்னா கர்த்தரை ஆராதிக்கணும். விக்கிரகம் தேவன்னா விக்கிரகத்தை ஓடி அழிஞ்சு நாசமாக போகணும். பிரியமானவர்களே, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பது தேவனுடைய வாக்கு. நாம் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராயிருந்து நம்ம வழிநடத்துவார். நம்ம கைவிட மாட்டார், நம்ம விட்டு விலக மாட்டார். இந்த வார்த்தைகளாலே உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்க. எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கட்டும். கிருபை கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.